ஹலோ, சதீஷ் பேசுறேன். நேத்து ஒரு பைக் ஆக்சிடென்ட். நான் பண்ணலடா. நேத்து ஒரு பொம்பளை ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்காரன் தட்டிட்டு போயிட்டான். காஃபி பணம் வேற வச்சிருந்தேன். அந்த பொம்பளை நிறையா ஹெல்ப் பண்ற மாதிரி போனேன். நானும் தூக்கி விடுற மாதிரி போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகும்போது திடீர்னு அந்த பொம்பளை காலை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வேற வழி தெரியல. நான் உடனே பாக்கெட்ல அந்த கத்தி எடுத்து அந்த பொம்பளை கை கீறிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அதனால ஒண்ணு இல்லடா. நான் எஸ்கேப் ஆகும்போது என் மொபைல் எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. அதுல என்னோட போட்டோ உன்னோட போட்டோ எல்லாமே அதுலதான் இருக்கு. போலீஸ் கையில கிடைச்சா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் முன்ன கூட நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் டீ காஃபி கேட்டா டீ கொண்டு வரேன். வேலைக்கு பூச்சா வேற கொண்டு வா. இதை என்ன பண்ணட்டும்? இல்லடா ஒண்ணு இல்ல. என் மூஞ்சில ஊத்து. அடி உனக்கு அவ்வளவு தெரியுமா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? டீ கொடுனது யாராவது இப்படி சத்தம் போடுவாங்களா? உயிரே போன மாதிரி. உங்க பிரச்சனை என்ன? போட்டோவும் மொபைலும் தானே? போட்டோ என்கிட்ட தான் இருக்கு. நான் அவனை பிடிச்சிருவேன். ஏங்க, இந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நீங்க தான். உங்களுக்காக எந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன். பிரேக் பிடிக்கல தெரியுமா? ஒரு நிமிஷம். தெரியாது சார். எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். போட்டோ கிடைச்சிருச்சு. ஆளை பிடிக்க முடியாதா என்ன? அந்த மொபைலை திருடினதே நான் தான். என் குலசாமி பாரு, நான் திருட போகும்போது உங்களோட பூஜை பண்ணி பர்மிஷன் கேட்கறதுக்கு. ஓவிய தம்பி, எல்லாம் உலகத்தில் எல்லாரும் ஒன்னமா நல்லவனா இருப்பாங்க எதிர்பார்க்காத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ எல்லாம் ஏமாத்துறோம். நேற்று ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஒரு பொம்பளை ஒருத்தன் தட்டி விட்டு போயிட்டேன். ஒருத்தன் கிட்ட போய் நின்னான். சரி, நானும் ஹெல்ப் பண்ண தான் கிட்ட போறான்னு பாக்குறேன். திடீர்னு அந்த பொம்பளை இந்த காசை கொண்டு ஓடுறான். நான் என்ன பண்றது? நான் மாட்டேன். ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா என்ன? அவன் அந்த பொம்பளோட பணத்தை திருட்டுவானா, நான் அந்த பொம்பளோட மொபைலை திருட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டரோட மொபைலையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் பிரச்சனை. லயோலா காலேஜுக்கும் நடிகை லைலாவுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நீ பேசிட்டு மொபைலு அதே நான் திருடி கொடுத்ததுதான். நான் மாட்டுன்னு வச்சுக்க, உனையும் சேர்த்து கோத்து விட்டுரும் பாத்துக்கடியே. இந்த ராமாயண மகாபாரதம் எல்லாம் நம்ப கிட்ட வேணாம் தம்பி. எனக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சு அறிவு இருக்கா? கையை மிதிக்கிறீங்க ஆலையும் மண்டையும். இப்ப மொபைல் பிரச்சனை ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்றா. உன் மொபைல் பிரச்சனை தூக்கி குப்பையில போடும். முதல்ல என் பைக் பிரச்சனைக்கு வா. என்ன ஆச்சா? பைக் போய் லாரியில மோதி பீஸ் பீஸா போயிடுச்சு. பைக்கு தான், பின்ன லாரியா? ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் இருந்தா சங்கூதி இருப்பாங்க. தண்ணியெல்லாம் அடிக்கல, பிரேக் குடிக்கல. நான் என்ன உங்கள்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? அதுக்கு முன்னாடி சிக்னல் ஒரு பொம்பளை வேற குறுக்க வந்துட்டா. நான் என்ன பண்றது? அடிச்சு போயிட்டேன். பிரேக் குடிக்கல. இல்ல தெரியுமா? ஒரு நிமிஷம். தெரியாது சார். எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன். போட்டோ கிடைச்சிருச்சு. ஆளை பிடிக்க முடியாதா என்ன? இன்னைக்கு ஈவினிங்குள்ள உன நான் பிடிச்சிடறேன். கவலைப்படாதீங்க. எங்க போயிட போறான்? எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். கையில வேற காசு இல்ல. வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை வேற ஆயிடும். என்ன பண்றதுன்னே தெரியல. கடுப்பா இருக்குடா. இந்த ராமாயண மகாபாரதம் எல்லாம் நம்ப கிட்ட வேணாம் தம்பி. எனக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சு அறிவு இருக்கா? கையை மிதிக்கிறீங்க ஆலையும் மண்டையும். இப்ப மொபைல் பிரச்சனை ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? அது மட்டும் சொல்றா. வாங்கிட்டு கேட்காம யார்கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்ற? நீ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீ மட்டும் தான். சார், ஆள் கிடைச்சிட்டா நான் மொபைலோட வரேன். ஹெல்ப் பண்ணு, அவ்வளவுதான். வேற என்ன? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதுவும் இன்ஸ்பெக்டர் மொபைலே நீ திருடி இருப்ப? கையில கிடைச்ச அதுல என்னோட போட்டோ உன்னோட போட்டோ எல்லாமே அதுலதான் இருக்கு.
போலீஸ் கையில கிடைச்சா பிரச்சனையாயிடும். அதனாலதான் முன்ன கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் டீ காஃபி கேட்டா டீ கொண்டு வரேன். வேலைக்கு பூச்சா வேற கொண்டு வா. இதை என்ன பண்ணல? இல்லடா ஒண்ணும் இல்ல. என் மூஞ்சில ஊத்து. அட்டி உனக்கு அவ்வளவு தெரியுமா? ஏன் மேல ஹலோ அம்மா, பணம் கிடைச்சிச்சுமா? கை எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னார்மா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மொபைல் கிடைச்சிடும், கவலைப்படாதீங்கம்மா. இனிமேல் ஃபோன் பேசிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணாதீங்க.